வணக்கம். விசேடமாக என்னுடைய உடன்பிறப்புகளுக்கு ஒரு துப்பாக்கிய நிலைமையிலே மிகவும் வேதனைக்குரிய காலகட்டத்திலே இந்த ஒளிபரப்பை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கின்றேன். மிகவும் வேதனை. என்னுடைய உடன்பிறப்புகள் விசேடமாக அண்மையில் நடைபெற்ற இந்த கோர தாண்டவம், இயற்கையின் கோர தாண்டவத்தினால் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது, உடைமைகள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது, தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றாக மறுபக்கம் புரட்டி போட்ட வகையிலே இன்னைக்கு விசேடமாக பசறை நுணுகலை, மடுசீமை, பதுலா ஹாலியல மற்றும் பண்டாவள, அப்புத்தலை போன்ற பகுதி, வெளிமன ஊவாபரண பகுதிகளில் மட்டுமல்லாது நுவரெலியா மாவட்டம், கண்டி மாவட்டம், மாத்தளை மாவட்டத்திலே மிகவும் மிக மோசமான முறையிலே எமது மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உயிர் உடைமைகளை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். மிக வேதனையாக இருக்கின்றது. உடனடியாக களத்திற்கு இறங்கி அவர்களுக்கு எங்களுடைய சேவைகளை வழங்குவதற்கோ அப்படி வேலைத்திட்டங்களை செய்வதற்கோ போக்குவரத்து தடை இளைஞர் காரணமாகவும் சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் நேரடியாக ஈடுபடும் போது அரசாங்கத்தால் ஏனைய நிறுவனங்களால் வரக்கூடிய வரப்பிரசாதங்கள் மக்களுக்கு தடைப்பட்டு விடுமோ என்ற ஒரு சந்தேகத்திற்கிடையிலே நான் செயற்பட்டுக் கொண்டேன். எது எவ்வாறாக இருப்பினும் கூட அரசியலுக்கு அப்பால் என்னுடைய தொப்புள்குடி உறவுடைய வேலை திட்டங்களை செய்வதற்கு நாங்கள் கடன்பட்டுக் கொண்டோம். இது புதிய காலம் இல்லை. பல வருட காலமாக பல சந்தர்ப்பங்களிலே மண் சரிவுகள், பல இயற்கை பாதிப்புகளிலே நேரடியாக இருந்து களத்திலிருந்து பாடுபட்டு என்ற வகையிலே எனக்கு என்னை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை நான் இருக்கின்றேன். ஆகவே இன்றைக்கு அரசியல் ரீதியிலே என்னுடைய மக்களுக்கு சேவை செய்யாவிட்டாலும் கூட நான் ஒட்டுமொத்தமாக என்னுடைய மக்களுடைய எதிர்காலத்திலே இப்பொழுது இந்த இயற்கை தாண்டம் குறைந்திருக்கின்ற சந்தர்ப்பங்களிலே தொற்று நோய், கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்கின்றார்கள், அதே போன்று பாடசாலை மாணவர்கள், இவருடைய பிரச்சனையை சரி ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலே நான் என்னுடைய நண்பர்கள், அதே போன்று நன்கொடை பெறக்கூடிய இடங்கள் நன்கொடையை பெற்று அதே போன்று மக்களுக்கு எவ்வாறான வகையில் உதவி செய்ய நான் ஆலோசனை செய்து ஒரு சில வேலை திட்டங்களை நான் மேற்கொண்டிருக்கிறேன். இந்த அடிப்படையிலே முகாம்களிலே விசையூரி தொழிற்சாலையாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம், இந்த தங்கியிருக்கும் மாணவ செல்வங்கள், சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்களுக்குரிய சுகாதார சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் என்னுடைய பங்கை நான் செலுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றேன். ஆக எதிர்வரும் நாட்களிலே நான் அனைத்து முகாம்களுக்கும் நேரடியாக விஜயம் செய்து மருந்து பொருட்கள், விசேஷமாக மருந்து பொருட்கள், குழந்தைகளுடைய பால்மா மற்றும் சுத்தமான குடிநீர், அதே போன்று பெண்களுக்குரிய சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நான் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றேன். இவைகளை எதிர்வரும் ஓரிரு நாட்களில் அந்தந்த ஸ்தலத்திற்கு விஜயம் செய்து அவைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வேலை திட்டங்களை நான் செய்வேன் என்பதை என்னுடைய மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதோடு, நான் இந்த துயர்ப்ப இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இதை யாரும் அரசியலமாக்கக்கூடாது. விதண்டாபாதம் பேசுவதனாலோ அல்லது ஒவ்வொரு குரலுக்கு ஏற்ற வகையிலே எதிர்மறைவான செயற்பாடுகள் செய்வர்களாம் இன்றைய காலத்தில் இல்லை. அதான் வேதனையா இருக்குது. அதே மாதிரி அதை பற்றி பேசுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை நான் நினைக்கிறேன். இருந்தாலும் கூட இந்த காலதாமதத்துக்கு என்னுடைய உடன்பிறப்புகள்கிட்ட நான் என்னுடைய வேதனையை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலதாமதம் ஏற்படுவதற்கு என்னுடைய கைகளும் கட்டப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே இந்த எது எவ்வாறாக இருப்பினும் கூட எதிர்வரும் நாட்களிலே முழுமையான இந்த சுகாதார நடவடிக்கைகளும் அதே போன்று பாடசாலை மாணவர்கள், ஸ்தம்பித்திருக்கிற பாடசாலை மாணவர்களுக்குரிய உடைமைகள், வேலை திட்டங்களோடு நான் மிக விரைவில் உங்களை வந்து நான் சந்திப்பேன் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.